பொதுமக்களின் மைகார்ட் அடையாள அட்டையை கேட்கவோ, வைத்திருக்கவோ அல்லது ஸ்கேன் செய்யவோ பாதுகாவலர்களுக்கு அதிகாரமோ உரிமையோ இல்லை. ஜேபிஎன் எனும் தேசிய பதிவிலாக்கா அதனை தெளிவுபடுத்தியுள்ளது. 1990 ஆண்டு தேசிய பதிவு விதிமுறைகளின் கீழ் 5 வகை அதிகாரிகள் மட்டுமே அவ்வாறு செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். ஜேபிஎன் அதிகாரிகள், போலீஸ்காரர்கள், சுங்க அதிகாரிகள், பணியில் உள்ள ராணுவ வீரர்கள் மற்றும் தேசிய பதிவிலாக்கா தலைமை இயக்குனரால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் ஆகியோரே அவர்களாவர். எனவே பாதுகாவலர்கள் அடையாள அட்டைகளை கேட்டாலோ அல்லது வாங்கி வைத்திருந்தாலோ அது சட்டத்திற்கு எதிரானது மற்றும் நடவடிக்கைக்கு உட்பட்டது என ஜேபிஎன் பர்னாமாவிடம் கூறியது. மைகார்ட் தரவை ஸ்கேன் செய்ய மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவதும் அனுமதிக்கப்படாது. காரணம், இது 2010 தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டது என ஜேபிஎன் சுட்டிக்காட்டியது. வளாகம் ஒன்றில் மைகார்ட் அட்டையை ஸ்கேன் செய்ய மின்னணு சாதனத்தை பாதுகாவலர் பயன்படுத்திய சம்பவம் அண்மையில் சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து ஜேபிஎன் இவ்விளக்கத்தை அளித்துள்ளது. எனவே ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக அங்கீகரிக்கப்படாத எந்தவொரு நபரிடமும் அடையாள அட்டைகளை ஒப்படைக்க வேண்டாம் என்றும், ஏதேனும் மீறல்கள் இருந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஜேபிஎன் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகிறது. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 11 15 ஜூன் வரை ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போ பேராக்கில் 100க்கும் அதிகமான பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல்.